ஒவ்வொரு ஐட்டமே வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரியாக இருக்குது. ஸ்வீட்டில் இருந்து எஸ்பெஷலி பார்த்தா இந்த மதுரை புரோட்டா அந்த மாதிரிலாம், அந்த பிரியாணி இதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து வெஜிடேரியனில் பிரியாணியும் அந்த புரோட்டாவும் சால்னாவும் கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதற்கு நடுவில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம், தள்ளிக்கிட்டு முட்டிக்கிட்டு போய் அதை கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்போம். அந்த கியூ நிறைய இருக்கும். அதை தவிர்த்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம சாப்பிட்ற இடத்துக்கே வந்து ஒவ்வொரு ஐட்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கார தோசையாகட்டும், மசால் தோசை, அந்த பொடி தோசை, இது எல்லாமே கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகலை. நம்ம எதுக்காகவும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சர்வீஸ் வந்து எஸ்பெஷலி சூப்பர்பாக இருந்தது. அப்புறம் ஃபைனலாக வந்து அந்த சாமை சாதம்னு சொல்லிட்டு அந்த கர்ட் ரைஸு அருமையாக இருந்தது. நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். சரி, எனக்கு கர்ட் ரைஸ் வேணுமே அப்படின்னு சொல்லி போகும்போது அது கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதை விட இன்னும் நல்லா இருந்ததுன்னா இன்னொரு வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். இப்போ எங்கள் ரிலேஷன்லாம் சொன்னாங்க, மத்தியானம் வத்த குழம்பு அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது, நம்ம ஏன் மிஸ் பண்ணிட்டோம், நம்ம மத்தியானமே வந்திருக்கலாமே, சாப்பிட்றதுக்காகவாச்சும் வந்திருக்கலாமே அப்படிங்கிறது தோணுது. வாழ்த்துக்கள்.